பேஸில் சூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்கு, பர்சனாலிட்டிலாம் நல்லா இருக்கு அப்படின்னா ஹச்ஆர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்ட்டான ப்ராப்ளம்லாம் ரொம்ப போட மேக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்பிஏல வந்து ஃபினான்ஸ் வந்து சூஸ் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ கஸ்டமர்கிட்ட ரொம்ப இன்ட்ராக்டிவாக பேசுவீங்க, உங்கள் ப்ராடக்ட்டை ஈஸியாக வாங்க வச்சிட முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீமே நல்லா அனலைஸ் பண்ணுங்க. இல்லை கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டானது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ முடிச்சுட்டு நீங்கள் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்பிஏல கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. இப்போ ரீசெண்டாக டேட்டா இருக்குது. பட் டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தா காலேஜில் எங்கேயுமே டைரக்ட் கோர்ஸ் வந்து மோஸ்ட்லி இல்லை உங்களுக்கு. ஒன்றும் ஆன்லைனில் இந்த மாதிரி தான் அவைலபிளாக இருக்குது. மேபி ஃபியூச்சரில் நிறைய காலேஜில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் எம்பிஏ இ-காமர்ஸ் படிக்கலாம், எம்பிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கலாம். இது எல்லாமே கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தா எம்பிஏ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கில் பேஸில் சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஜி என்ன முடிச்சிங்களோ அது ரெலவெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தா எப்பயுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக எம்பிஏல என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ல